ஊதாரி வருங்கால பிச்சைக்காரன், கஞ்சன் என்றுமே பிச்சைக்காரன். பொறுப்பில்லாமல் நண்பர்களோடு ஊரை சுற்றித் திரியும் ஒரு நாட்டு இளவரசனை நினைத்து அந்த நாட்டின் மன்னர் மிகுந்த துயரமுற்றார். ஒரு நாள் அந்த நாட்டிற்கு ஒரு சாமியார் வருவதை கேள்விப்பட்டார். அந்த சாமியார் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுப்பார் என்பதை கேள்விப்பட்ட அந்த நாட்டு மன்னர் அந்த சாமியாரை தன்னுடைய மகனை எப்படியாவது சந்திக்க வைக்க வேண்டும் என்று தன்னுடைய மகனை அழைத்து, நான் எது கூறினாலும் நீ கேட்க மாட்டாய் என்பது எனக்கு நன்றாக புரியும். ஆனால் இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீ செய்ய வேண்டும். அதை மட்டும் நீ செய்தால் போதும். அதன் பிறகு நான் உன்னை தொந்தரவு செய்ய மாட்டேன் என்று இளவரசனிடம் மன்னர் கூறுகின்றார். சரி என்று இளவரசன் தலையசைக்கின்றான். மன்னர் அந்த இளவரசனை பார்த்து, நான் சொல்லக்கூடிய அந்த சாமியாரை ஒரு முறை மட்டும் நீ சந்தித்து விட்டு வந்தால் போதும். அதன் பிறகு நீ உன்னுடைய விருப்பப்படி எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் என்று மன்னர் கூறுகின்றார். சரி, உங்களுக்காக நான் இதை செய்கின்றேன் என்று இளவரசன் கூறி புறப்பட்டு சென்றான். அந்த இளவரசன் சாமியாரை சந்திப்பதற்கு முன்னால் மன்னர் தன்னுடைய ஆட்களை அனுப்பி இளவரசனை பற்றிய செய்திகளை அந்த சாமியாரிடம் முன்கூட்டியே தெரிவித்தார். இளவரசன் சாமியாரை சென்று சந்தித்தான். இளவரசனை சந்தித்தவுடன் சாமியார் புன்முறுவலுடன் வரவேற்றார். சாமியார் இளவரசனை பார்த்து, உங்களுக்கு சிற்பங்கள் என்றால் மிகவும் பிடிக்கும் என்று நான் கேள்விப்பட்டேன். நிறைய சிற்பங்கள் இங்கு உள்ளன, வாருங்கள் பார்க்கலாம் என்று அழைத்து சென்றார். ஓரிடத்தில் நிறைய சிற்பங்கள் வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. அந்த சாமியார் கையில் உள்ள நீர்க்கோவலையை அந்த இளவரசனிடம் கொடுத்து, நீங்கள் உள்ளே சென்று ஒவ்வொரு சிற்பத்தையும் பார்த்து வாருங்கள். ஆனால் இந்த நீரிலிருந்து ஒரு துளி கூட கீழே விழக்கூடாது. இதை திரும்ப என்னிடம் வந்து கொடுக்க வேண்டும் என்று கொடுத்து அனுப்புகிறார். இளவரசன் உள்ளே சென்று அனைத்து சிற்பங்களையும் சுற்றி பார்த்துவிட்டு மீண்டும் வெளியே வந்து அந்த நீர்க்கோவலையை சாமியாரிடம் கொடுத்தார். அதை பெற்றுக்கொண்ட சாமியார், ஒரு துளி நீர் கூட கீழே விழவில்லை, மிக்க நன்று என்று கூறிவிட்டு, நீங்கள் உள்ளே பார்த்த அந்த சிற்பத்தில் உங்கள் மனதை கவர்ந்த சிற்பம் எது என்று கேட்டார். அந்த இளவரசன், என்னை மன்னித்து விடுங்கள் சுவாமி, நீங்கள் கையில் நீர்க்கோவலையை கொடுத்து கீழே ஒரு துளி கூட சிந்தக்கூடாது என்று கூறியதால் என்னுடைய கவனம் முழுவதும் தண்ணீர் கோவலையின் மீதே இருந்தது. அங்கிருந்த சிற்பங்களை கண்டு களிக்க ரசிக்க நான் தவறிவிட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று இளவரசன் கூறினான். சாமியார் இப்போது அந்த இளவரசனை பார்த்து கூறினார், இதை போலத்தான் நீங்கள் உங்களின் வாழ்க்கையை இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறீர். உங்களை சுற்றி ஏராளமான பேரின்பங்கள் உங்களுக்காக காத்து கிடக்கும் போது நீங்கள் கையில் கிடைத்த நீர்க்கோவலை போன்று சிற்றின்பத்தில் திளைத்துக் கொண்டிருக்கின்றீர். சிற்றின்பத்தை விரும்பி பேரின்பத்தை இழந்து விடாதீர்கள் என்று அந்த முனிவர் கூறினார். அந்த இளவரசன், என்னுடைய அறிவு கண்களை திறந்து விட்டீர். கண்டிப்பாக இனி ஊதாரித்தனமாக நடக்க மாட்டேன், தந்தையின் சொல்படியே நடப்பேன் என்று சத்தியம் செய்து கொடுத்துவிட்டு அந்த இளவரசன் புதிய மனிதனாக அரண்மனை நோக்கி நடந்தான்.